அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். போன வீடியோவில் ஆன்மீக ரீதியாக திருமாலின் 7ஆம் அவதாரமான ராம அவதாரம் பற்றி தெரிந்து கொண்டோம். நாம் இப்போது தசாவதாரத்தில் 8வது அவதாரம் பலராம் அவதாரம் பற்றி தெரிந்து கொள்வோம். 8வது அவதாரம் பலராம் அவதாரம். கோகுலத்தில் விஷ்ணுவின் அம்சமாக வசுதேவருக்கு பிறந்த பலராமன் வெண்ணிறத்தில் தோன்றிய அவதாரம். ராமாவதாரத்தில் தம்பியாக இருந்த லட்சுமணனை தனக்கு அண்ணனாக விஷ்ணு ஏற்றார். பலராம் அவதாரம் கலைப்பையுடன் காணப்படுகிறார். இது மனித நாகரிகத்தில் விவசாய அபிவிருத்தி ஏற்பட்டதை காட்டுகிறது. பலராம் அவதாரத்தில் பகவான் கலவப்பையை தாங்கியிருந்தாலும் போரில் கௌமோதகி என்ற கதாயுதத்தையே பிரதானமாக கொண்டார். பலராமன் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் கதாயுத ஆசானாவார். பலராம் அவதாரம் வரலாறு. பலராம் அவதார திருநாள் வைகாசி மாத சுக்கிலபட்ச திருதியை திதியில் கிருஷ்ணருக்கு மூத்தவரான ஹலாயுதன் சம்கர்ஷணன் பலராமன் தோன்றி. ஹலாயுதம் கலப்பை ஏந்தியவன். யுகந்தோறும் அவதாரம். ஒவ்வொரு சதுர்யுகம் முடிந்து முதல் யுகமான கிருதயுகம் தோன்றும். பகவான் பல சதுர்யுகங்களில் பல முறை அவதாரம் எடுத்துள்ளார். நல்லோரை காக்கவும் தீயோரை அழிக்கவும் அறத்தை நிலைநாட்டவும் நான் யுகந்தோறும் பிறக்கிறேன் என்று சொல்லியுள்ளார். சூரசேனன் மதுரையை ஆண்டு வந்தான். சேனனுக்கு தம்பி உக்கியசேனன். அவன் மகன் கம்சன். தேவகிக்கும் வசுதேவர் என்பவருக்கும் திருமணம் நடந்தது. தம்பதியர் ஊர்வலமாக ஏவகியின் சிற்றப்பா மகனும் அண்ணனுமாகிய கம்சன் குதிரைகளின் கடிவாளத்தை கையில் பிடித்தான். ஊர்வலம் சீரும் சிறப்புமாக மங்கள வாத்தியங்கள் முழங்க வந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு அசரீரி, கம்சா, உன் தங்கை தேவகியின் 8வது குழந்தை உன் உயிரை வாங்கப் போகிறது என்று சொல்லியது. கம்சன் தேவகியை கொன்றுவிட்டால் தன் மரண பிரச்சனையே இல்லாமல் போய்விடும் என்று வாளை உருவி அவரை கொல்ல போனான். அப்போது தேவகியை மணந்த வசுதேவன் கம்சனிடம் நல்ல வார்த்தை சொல்லி, நீ என் மனைவியாகிய புதுமண பெண்ணை மணக்கோலம் கலையாது இருக்கும் கன்னியை கொல்லும் பாவம் மிகவும் கொடியது. மேலும் அசரீரி இவளுக்கு பிறக்கும் குழந்தைகளால் தானே உனக்கு மரணம் வரும் என சொல்லியது. நான் இவளுக்கு பிறக்கும் குழந்தைகளை உன்னிடம் கொடுத்து விடுகிறேன். நீ அவற்றை உன்னிஷ்டப்படி வதம் செய்து கொள் என்று தன் மனைவிக்கு வந்த ஆபத்தை நீக்கிக் கொண்டார். சினம் தணிந்த கம்சன் வசுதேவரையும் தேவகியையும் சிறையிட்டான். அவர்களுடன் தன் தந்தை உக்கிரசேனனையும் சிறையில் அடைத்து ராஜ்யத்தையும் தான் ஏற்று தேவகிக்கு பிறந்த 6 குழந்தைகளையும் கொன்றான். 7வது சிசுவை தேவகி கருத்தரித்தாள். அந்த கருவில் ஆதிசேஷனை உருவானான். தேவி, வசுதேவருக்கு ரோகிணி என்ற வேறொரு மனைவி உண்டு. தேவகியின் வயிற்றில் ஆதிசேஷன் கருக்கொண்டிருக்கிறான். நீ அந்த குழந்தையை ரோகிணியின் கர்ப்பத்திற்கு மாற்றிவிடு. அத்துடன் நீ நந்தகோபன் மனைவி யசோதையிடம் பெண்ணாக பிறக்க வேண்டும். நான் தேவகியின் வயிற்றில் திரு அவதாரம் செய்ய போகிறேன். ஈஸ்வரியாக காளி வைஷ்ணவி என்று பின்னர் மக்கள் உன்னை வழிபடுவார்கள் என்றார். பரந்தாமன் கட்டளைப்படி மாயாதேவி தேவகியின் கர்ப்பத்திலிருந்து குழந்தையை ரோகிணி கர்ப்பத்திற்கு மாற்றினாள். தேவகியின் கர்ப்பம் அவள் சிறையில் வாடும் வேதனையிலும் கம்சன் தரும் தொல்லைகளாலும் சிதைந்து போயிற்று என அனைவரும் கம்சனை ஏசினார்கள். இச்சமயம் ரோகிணியின் மைந்தனாக ஆதிசேஷன் பிறந்தான். அவனுக்கு யதுகுல குருவாகிய கர்க்கர் மிகவும் ரகசியமாக பசுமகத்தில் சடங்குகளை செய்து, இவன் நல்ல பதசாலியாக இருப்பான் என்பதால் இவனை பலராமன் என பெயரிட்டு அழைப்போம் என்றார். கோவர்த்தனகிரியில் பலராமன் கண்ணனுடன் மாடு மேய்த்து வந்தான். அப்போது ஸ்ரீதாமன் என்ற சிறுவன் பலராமன் கண்ணனிடம் ஓடி வந்தான். இந்த மலைச்சாரலை கடந்து நாம் மலைக்காட்டிற்குள் போனால் அங்கே அநேக பனைமரங்களை காணலாம். அந்த பனைமரத்தின் அடியில் பழங்கள் உதிர்ந்து கிடப்பதை பார்க்க முடியும். ஆனால் அங்கே தேனுகன் என்ற அரக்கன் அந்த வனத்தை காத்து வருகிறான். அவன் கழுதை வேடம் போட்டு அவன் பக்கத்தில் போனவர்களை அடித்துக் கொன்று தின்று விடுவான். அந்த பழங்களை எப்படியாவது எடுத்து வந்து எங்களுக்கு கொடுப்பாயா என்று ஸ்ரீராமன் கேட்டான். இதை கேட்ட பலராமனும் கண்ணனும் கோகுல சிறுவர்களும் சேர்ந்து அங்கே போனார்கள். தேனுகன் வேகமாக ஓடி வந்து பலராமனை தாக்க ஆரம்பித்தான். கழுதையாகிய அவன் தன் பின்னங்கால்களால் பலராமனை உதைத்தான். பலராமனோ கழுதையின் காலை பிடித்து இழுத்து உயரே தூக்கி சுழற்றினான். இப்படி பலமுறை சுட்டிச் சுழல் விட்டு அவன் சடலத்தை பனைமரத்தின் மீது வீசினான். பலராமனும் கிருஷ்ணனும் அரக்கர் கூட்டத்தை அழித்து ஒழித்தனர். ஒரு சமயம் பலராமனும் கண்ணனும் தட்டாமாலை சுட்டி விளையாடி கொண்டிருக்கும் போது பிரலம்பன் என்ற அரக்கன் கோகுல சிறுவனைப் போல் உருமாறி அவர்களுடன் விளையாட வந்தான். இவனுடைய சூழ்ச்சியை கண்ணன் தன் சகாக்களை அழைத்து, நாம் இப்போது 2 கட்சிகளாக பிரிவோம். ஒரு கட்சிக்கு பலராமன் தலைவர், மற்றொரு கட்சிக்கு நான் தலைவன். யார் ஜெயிக்கிறார்களோ அவனை தோல்வி அடைந்தவன் தூக்கி சுமக்க வேண்டும் என்றான். ஓட்டப்பந்தயத்தில் பிரலம்பன் பலராமனிடம் தோற்றான். ஆகவே அவன் பலராமனை தூக்கி சுமந்து கொண்டு ஓடினான். ஓடியவன் பலராமனை கிறக்காமல் ஓடிக்கொண்டே இருந்தான். ஆனால் அவன் மட்டும் பிரலம்பனை
அதிகரித்துக் கொண்டே போனது. அரக்கன் சுமை தாங்க மாட்டாமல் பலராமனை கீழே போட்டான். சுயரூபம் எடுத்து ஆகாயம் வரை உயர்ந்து நின்றான். பலராமன் உயரம் அரக்கன் தலையில் ஓங்கி குத்துவிட்டான். அந்த இடத்திலேயே பிரலம்பன் மலையெனச் சாய்ந்தான். ஒரு நாள் இரவில் கண்ணனும் பலராமனும் ஆயர்பாடி பெண்களுடன் பிருந்தாவனத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் உபேரனுடைய சேவகன் சங்கசூடன் வந்தான். அவன் கோபிகளை வடதிசை நோக்கி துரப்பினான். பலராமனை காத்து நிற்கும்படி கண்ணன் சொல்லிவிட்டு அண்ணன் சங்கசூடனை துரத்திச் சென்றான். அவனை வதம் செய்து அவன் கிரீடத்தில் அணிந்திருந்த ரத்தினத்தை எடுத்து கண்ணன் பலராமனுக்கு கொடுத்தான். பலராமர் ககுத்மி என்ற அரசனின் மகள் ரேவதியை மணந்ததில் ஒரு விசித்திரம் உள்ளது. ககுத்மியும் ரேவதியும் தோன்றியது வைவஸ்வத மன்வந்தரத்தின் முதல் மகாயுகத்தில். பலராமர் தோன்றியது அதே மன்வந்தரத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் 28வது மகாயுகத்தின் துவாபர யுகத்தில். இடையில் 27 நேரம் 43 லட்சம் மனித ஆண்டுகள் உள்ளன. இந்த புராணக் கதை ஸ்ரீமத் பாகவதத்தில் 9வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. வைவஸ்வத மன்வந்தரத்தின் முதல் மகாயுகத்தின் முதல் யுகமான கிருதயுகத்தில் இச்சம்பவம் நடந்தது. அரசன் ககுத்மி வைவஸ்வத மனுவின் பேரனுடைய பேரன். ககுத்மி தன் பெண் ரேவதிக்கு மனம் முடிப்பதில் ஒரு விசித்திரமான முறையை கையாண்டார். பூவுலகத்தில் உள்ள யார் சொல்லையும் கேட்பதில்லை என்று தீர்மானித்தார். எல்லோரையும் படைத்து எல்லாம் அறிந்த பிரம்மனையே கேட்டு தெளிவடைவது என்று பிரம்மலோகத்திற்கே சென்றார். போகும்போது தன் பெண் ரேவதியையும் அழைத்து சென்றார். கிருதயுகத்தில் மேலலோகத்திற்கும் பூவுலகத்திற்கும் அரசர்கள் இப்படி போய் வருவது சாத்தியமாம். பிரம்மலோகத்திற்கு சென்றவர் அங்கு சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியதாயிற்று. ஏனென்றால் பிரம்மன் ஒரு சங்கீத கச்சேரியை ரசித்துக் கொண்டிருந்தார். அது முடிந்தவுடன் ககுத்மி பிரம்மாவை சந்தித்து என் மகளுக்கு சரியான மணவாளன் யார் என்ற தன் கேள்வியை கேட்டதும், பிரம்மா நீர் இங்கு வந்து காத்திருந்த 20 நிமிடங்களில் பூவுலகில் உமக்கு தெரிந்த யாவரும் அவர்களுடைய சந்ததிகளும் காலமாகி விட்டனர். உங்கள் மனதில் உள்ள யாரும் இப்பொழுது அங்கில்லை. நீர் இங்கு வந்த பிறகு அங்கு 21 மகாயுகங்கள் ஆகி முடிந்துவிட்டன. இப்பொழுள்ள மகாயுகத்தில் இறைவன் கண்ணன் பலராமன் என்ற 2 சகோதரர்களால் அவதரித்த லீலைகள் புரிந்து கொண்டிருக்கின்றனர். ககுத்மி எங்கள் அப்படியே செய்தார். பலராமருடைய மனைவியின் பெயர் ரேவதி. ரேவதி நாட்டை ஆண்டு வந்த அரசன் ரேவதன் என்பவருடைய மகள் இவள். பிரம்மதேவர் விருப்பப்படி பலராமருக்கு ரேவதியை மணம் செய்து வைத்தான். அவள் வயிற்றில் பிறந்தவள் வத்சலா. அதுக்கு வந்தே துரியோதனன் தன் மகன் லட்சுமணனுக்கு திருமணம் செய்து விட்டாள். பலராமனும் அவரது தம்பி கிருஷ்ணரும் தங்கள் பக்கம் சேர்ந்து விடுவார்கள் என்றும், இதனால் பாண்டவர்களை போரில் எளிதில் வென்று ராஜ்யத்தை அவர்களிடம் கொடுக்காமே வைத்துக் கொள்வோம் என்றும் துரியோதனன் நினைத்தான். திருமணம் பேச தன் மாமா சகுனியை துவாரகைக்கு அனுப்பி வைத்தான் துரியோதனன். சகுனி பலராமனை சந்தித்தான். சாதுரியமாக அவன் விஷயத்தை எடுத்துச் சொன்னான். பலராமனும் தன் மனைவி ரேவதியை கலந்து பதில் சொல்வதாக சொன்னான். ரேவதி சம்மதம் தந்ததும் பலராமனன் தன் தம்பி கிருஷ்ணனை கலந்தான். தெய்வனன் சம்மதம் பண்ணித்தேனி திருத்தி என்று வத்சலாவே லட்சுமணனுக்கு திருமணம் செய்துவிட்டால் தனக்கும் தன் மனைவி ரேவதிக்கும் மிக சுத்தமானே. அபிமன்யுவும் வத்சலாவும் சதிபதிகளாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அண்ணா, அருமை தங்காய் சுபத்திரை, இந்த 2 பேரும் தம்பதிகளே, இதில் என்ன சந்தேகம்? மேலும் வத்சலையே அபிமன்யுவுக்கு கொடுப்பதில் நாம் ஏதாவது குலம் கோத்திரம் விசாரிக்க வேண்டுமா என்ன? இன்றைக்கு இருந்தாலும் வத்சலையே உன் மகன் அபிமன்யுவுக்கு பாணிக்கிரகணம் செய்து கொடுப்பது சத்தியமே. அந்த நேரம் நம்மிடையே நாரத முனிவரும் எழுந்தருளியிருந்தார். அப்போது அவர், பலராம சக்கரவர்த்தியே, நீர் இப்போது வாக்கு கொடுத்து நிறைவேற்றுவதுதான் சத்தியம் செய்வதற்கு அழகு என்றார். நீ உடனே, நான் ஒரு நாளும் வாக்கு மாறமாட்டேன் என்று கூறிவிட்டு இப்போது உன் சத்திய வாக்கை காற்றில் பறக்க விடலாமா என கிருஷ்ணன் வினவினான். அதை கேட்ட பலராமன் கேக்கு, பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்தில் பூபதிகளாக இருந்ததால் அவ்வானம் சொன்னேன். இப்போதோ அவர்கள் தங்கள் ராஜ்யம் சொத்து சுகம் இழந்து வனவாசத்தில் அல்லவா இருக்கிறார்கள். நமது சகோதரி மகன் அபிமன்யுவோ நம் சிற்றப்பா விதுரர் போஜனையில் வளர்ந்து வருகிறான். இந்த நிலையில் நம் மகள் வத்சலையை அவனுக்கு கொடுக்க யார் சம்பதிப்பார்கள் என்றான். சகுனியை மீண்டும் தன் அரண்மனைக்கு அழைத்து சென்று பலராமன் அவர் கையில் தன் சம்மதத்துடன் வத்சலா லட்சுமணன் திருமணத்திற்கு லக்கின பத்திரிகையை கொடுத்து அனுப்பினான். முகூர்த்த லக்கின பத்திரிகையும் பார்த்து துரியோதனன் அதிக சந்தோஷம் கொண்டாடினான். உடனே தன் மனைவி பானுமதி, மகன் லட்சுமணன், மாமா சகுனி மற்றும் உறவினர்களுடன் திருமணம் பேசி முடிப்பதற்காக பலராமன் இருப்பிடத்திற்கு சென்றான். செல்லும் வழியில் கிருஷ்ணரின் தங்கை சுபத்ரைக்கு இந்த விஷயத்தை ஒரு மடலில் எழுதி அனுப்பிவிட்டான். இதை கேள்விப்பட்ட சுபத்ரையும் அவளது மகன் அபிமன்யுவும் ஒரு தேரில் பலராமனை தேடி சென்றனர். பின்னர் கடோத்கஜன் பீமனின் மகன் என்பது தெரிய வந்ததும் இருவரும் கிருஷ்ணனின் மாளிகைக்கு சென்றனர். அவர்களுடன் கடோத்கஜனின் இஷ்ட தேவதானியின் ஜாங்கிலியும் சென்றது. வாசுதேவன் அவர்களை வரவேற்று மகிழ்ந்து ஆசி கூறினார்.
என் அண்ணா பலராமர் அந்தப்புறத்தில் ரேவதி தேவியின் அருகில் வத்சலா படுத்து கிடக்கிறாள். அவளை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு சுபத்திரையிடம் சேர்த்து விடுங்கள். அரண்மனையில் அமைத்திருக்கும் திருமண பந்தலை உங்களைச் சேர்ந்த அரக்கர்களைக் கொண்டு அலாக்காக தூக்கி ரேவதமலைச்சாரலுக்கு கொண்டு வந்து நிறுத்து விடுங்கள். வேள்வி மேலதாளங்கள் உள்பட அங்கு வரும்படி செய்கிறேன். அந்த தேவர் குலாம் வந்ததும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நானும் ருக்மணி தேவியும் அங்கு வந்து யாகத்தை முடித்துக் கொடுக்கிறோம் என்றார். வாசுதேவன் கூறியபடியங்கள் நிறைவேற்றிவிட முனைந்தனர். அவளை பானுமதி தங்கியிருக்கும் மாளிகைக்கு அழைத்துச் செல்கிறோம் என்று கூறினார்கள். ரேவதி அதற்கு அனுமதி கொடுத்தாள். உடனே வத்சலை அந்தப்புறம் சென்று வந்த விஷயத்தை எடுத்துச் சொல்லி அவளை அங்கிருந்து ரைவதமலை அடிவாரத்திற்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். தேவலோகம் சென்று யட்சர், தேவதேவியர், தெய்வ ரிஷிகளை திருமணம் நடக்க இருக்கும் இடத்திற்கு வரச் செய்து கல்யாண ஏற்பாடு செய்துவிட்டு கிருஷ்ண பகவானிடம் தெரிவித்தார்கள். அவர் ருக்மணி தேவியுடன் திருமண பந்தலுக்கு எழுந்தருளினார்.